Ready? Ready. 1, 2, 3. Hey guys, welcome back to our channel. Welcome. ரொம்ப நாள் கழிச்சு மோனிஷ் வந்து மறுபடியும் நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டாரு. ஆக்சுவலாக இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்த அந்த பவர் ஆஃப் மேக்கப் அப்படின்ற அந்த வீடியோக்கு வந்து எல்லாரும் ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் ரிலேட்டபிளாக இருக்குன்ற மாதிரி உங்களுடைய ஓன் ஸ்டோரி, நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்கன்றது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருந்தது. நான் உங்ககிட்ட அதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோலையும் இப்படி பேசி தேங்க் பண்ணல. அதனால இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. இப்போ வந்து நம்ம போன சண்டே கொஞ்சம் ஒரு மாதிரி சீரியஸான ஒரு வீடியோவில் போயிட்டதுனால இந்த சண்டே வந்துட்டு கொஞ்சம் ஃபன், அந்த மாதிரியான சும்மா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ. ஆக்சுவலாக என்னன்னா, நான் வந்து ஒரு ஐடியா மட்டும் தான் வச்சுருக்கேன். எனக்கு இன்னும் ஷோராக தெரியல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. எனக்கும் தெரியல. ஆமாம், அவனுக்கும் நான் இன்னும் எதுவும் ஒழுங்காக சொல்லலை. உங்கள் யாருக்காவது இவர் யாருன்னு தெரியல. நான் அதுக்கு முன்னாடி மோனிஷ், இவர் பேர் மோனிஷ், இவர் என்னுடைய தம்பி. ஸோ இவனை வச்சு நான் ஆல்ரெடி சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு மாதம் கழிச்சு என்னுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்படியா? ஆமாம், லாஸ்ட்டாக அந்த ஹேர் கட் வீடியோவில் தான். என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, கொஞ்சம் தலை வெயிட்டாக இருக்கு, மறுபடியும் ஒரு ஹேர் கட் வேணும். இன்னைக்கு என்ன வீடியோனா, மோனிஷ் வந்துட்டு எனக்கு மேக்கப் போட போறான். ஸோ சாதாரணமாக அவன் வந்துட்டு ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறது அப்படி கிடையாது. இது ஒரு ரீக்ரியேஷன் மேக்கப். ஸோ நிறைய பேர் வந்து இப்போது யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபரோட லுக் வந்து கிரியேட் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து நிறைய போட்டுட்டு இருக்காங்கல்ல. எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. சிலரோட டுட்டோரியல், சிலரோட லுக்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு. அதில் இது ஒன் ஆஃப் த லுக். பட் நான் நினச்சேன், சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுறதை விட இவன் ட்ரை பண்ணட்டுமே அப்படின்ட்டு. அண்ட் இல்லை, அது கொஞ்சம் ஈஸி தான். ஆமாம், அது கொஞ்சம் ஈஸி தான். பட் ஃபன்னாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வந்துட்டு இவனுக்கு வந்து நான் அந்த ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுக்குறேன். அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து நிக்கி டுட்டோரியல்ஸ் அவங்க வந்து பண்ண ஒரு லுக். ஓகே, நிக்கி டுட்டோரியல்ஸோடது என்ன பண்ண சொல்ற நீ? ஸோ அந்த லுக் தான் வந்துட்டு இன்னைக்கு மோனிஷ் அவர்கள் கிரியேட் பண்ண போறார். இப்போ நான் அவங்ககிட்ட ஸ்க்ரீனில் காமிச்சிட்டேன், ஸோ அவனுக்கு தெரியும். ஆனால் இப்போ நிஜமாவே நான் இப்போ தான் அவங்ககிட்ட என்ன வீடியோ அப்படின்றது வந்து நான் காமிக்க போகிறேன். என்னோட லைவ் ரியாக்ஷன் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இப்போ. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய லுக் வந்து கண்ணுக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுறது வேணான்னு சொல்கிறேன். ஓகே, ஓகேவா? கொஞ்சம் ஈஸியாக கண்ணுக்கு மட்டும். ஓகே, நெத்தியில் ஏதாவது வரையிருந்தா ஜேம்ஸ் சார்ல்ஸ் மாதிரி? ஓகே. அப்பா ஏதோ ஓகே, இதுதான் வந்து இது எடிட்டுப்பா. எடிட்லாம் இல்லப்பா, நீ பாப்ப இப்ப அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு அதை நீ எனக்கு அப்படியே செய்வ. ஐயோ என்னது இது? ஓகே, ஐயோ வரைஞ்சே பல வருஷம் ஆகுது. ஸோ இந்த லுக் தான் மோனிஷ் இப்போ வந்து நம்ம முகத்தில் கிரியேட் பண்ண போகிறாங்க. நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதை தவிர்த்து வேறு ஏதாவது அவர் வேணும்னு கேட்டாங்கன்னா நான் அதையும் வந்து எடுத்து கொடுப்பேன். அவர் வந்து இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ ஓட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம டக்குன்னு ரெடி ஆயிடலாம். சரி, கண்ணுக்கு கீழே ஒரு போட் வரையணும், அவ்வளோதானே? நான் உனக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம கிட்ட இதில் இருக்க ஒரு இன்கிரீடியன்ட் இல்லை, இது புருவத்து மேலே போடுறதா? க்ளூ ஸ்டிக் இருக்கு அவங்கிட்ட? அதெல்லாம் இல்ல ஸ்டிக் இல்ல. இப்போ எங்க வீட்ல அந்த க்ளூ ஸ்டிக் இல்லாத ஒரு காரணத்தினால் இதுல ஒரு கடைக்கு சென்று வாங்க முடியாத காரணத்தினால் இதை அபேண்டன் செய்கிறோம். கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Just and reverse it. Okay, so when I look at டைமர்ல எதுவுமே போடல. ஆமா. ஓ, நான் தான் பண்ணுமா? ஐயோ, அவ ஐப்ரோஸ் பண்ணிட்டு தான் பிரைமரே போட்டிருக்கான். சரி போடு, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போற லேயர்ல கவர் பண்றோம். அதெல்லாம் பண்ணல. அபௌட் us. ஏய், பயப்படுற இந்த சைடு ஏன் போடுற? சும்மா. சரி, இப்போ ஆரஞ்சு கலர் போடுறதுக்கு அப்புறம் கன்சீலர் எப்படி இப்பயே போயிடுச்சா?
ஐயோ இதுல போடக்கூடாது. எனக்கு தெரியாது, நீ ஏதோ பண்ணு. பொறுமையா பண்ணுடா. அப்பதான் வரும். ஏன் தொடக்கிற இடியட்? ஆமா நீ பண்ண கூடாது. ஆமா அததான் சொன்னேன் நானு. மோனிஸ் ஆல்ரெடி யூ ஆர் ஃபெயிலிங். மோனா you see the final output. முடி மேல போட்டு முடி ஏதாவது அம்மா கொஞ்ச நேரம் வாயை மூடுமா. சும்மா நோயனோயன்ட். முடி எனக்கு தெரியக்கூடாதா? தெரியாது. நீ சத்தியமா நிக்கி டுட்டோரியல்ஸ் எனக்கு ரீக்ரியேட் பண்ற மாதிரி தெரியல. நீ கடைசியா பாரு. என்னோட ஸ்கில்ஸ்லாம் மக்கிடுச்சுப்பா. ஒரு மாசம் சும்மா தின்னுதுன்னு. ஓகே நாங்க பார்த்தல தலைவன சரி 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 உங்க பேரு க்ளூ இருக்கு. உங்க பாருனோனே ஒரு செகண்ட் பயந்து வெயிட் பண்ணி பவுடர் அடிச்சா சரியா போயிடும். சொல்ல தெரியலையா? தெரியுது. இந்த இடத்துக்குலாம் ரீச்சே பண்ண முடியல. இந்த ரெண்டு இடத்துக்கும் இதுக்கு போட்டேன் கரெக்டா. ரீச் பண்ண முடியலமாண்ணா. சரி நான் இந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சு காய விட்டுறேன் கொஞ்சம். அப்பாடா ஓரளவுக்கு ஓகே. அப்படியே இருக்கட்டும். அந்த பெயிண்ட் கொஞ்சம் காயட்டும். concealer. Alright, so I feel like getting that big. இங்க பாரு மூஞ்சி எப்படி ஆயிடுச்சு. ஓகே ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இந்த சைடு ஐப்ரோஸ் அண்ட் ஐ மேக்கப் வந்து இவன் முடிச்சிட போறா. அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வச்சு இந்த சைடு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது அப்படியே கொஞ்சம் செட் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த வேலையை முடிக்க போகிறோம். இப்போதான் என்னால் கீழே வரைய முடியும். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஐப்ரோஸ் போட்டிருந்தது பார்த்தியா? அதனால நான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறேன். திரும்ப ஏன் ஐப்ரோஸ் மாதிரி இருக்கு பாரு. அங்கிள் இருக்கு. அங்கிள் ஐப்ரோஸ். அப்படியே மீச வரைஞ்சிட்டுருவா. என்ன பண்ற இப்ப? எதுக்கு மறுபடியும் எடுக்கிற? ஹேய் சூப்பர்மாண்ணா. எனக்கு செம்ம ஐடியாவண்ணா. நீ மூடிட்டு இதை பண்ணு. இது வந்து மேன், இது வந்து பாய், இது வந்து கேர்ள். சூப்பரா இருக்கும். அதான் நெக்ஸ்ட். இப்போ எதுக்கு இது நோன்ற மறுபடியும்? இரு ஒழுங்கா இன்னும் வரையல. ஐயோ இன்னுமா பாக்ஸ் மாதிரி ஆக்கிராதடா. இதுவே நல்லா இருக்குடா. ஏய் சோ அம்மா ப்ளீஸ் ஃபார் காட் சேக். நைஸ். உங்களை விட நல்லா போட்டுருக்கேன். ஐயோ with this one. The first color I want to go in with is this one right here. This is called mulled wine. fallouts கம்மி பண்ணிக்க. இது லாஸ்ட் கோட்டிங். என்னடா இது பாரு, அந்த கலர் மேட்ச் பண்ணனும்னா ஏதோ பண்ணி தான் ஆகணும். எல்லா கலரையும் முக்கி எடுக்கிற. எனக்கு செம்மையா தூக்கம் வருது. On a nice little big that says I am here to party but I'm leaving at 1. Boom. Boom. இது பாரு அதே மாதிரி சொல்ற மாதிரி போட்டு boom. Boom. போதும். நான் இந்த இடத்துல ஒழுங்கா ஜாயின் பண்ணல. அம்மா அந்த சைடு போல. கீழ போணும் நானு. ஏன் போற? நிக்கி போல. போனா. ஐயோ. ஏதோ அந்த இடத்த சுத்தி பாரு, ஒரு போர்க்களமா இருக்கு. My cheek. Okay, I'm drawing in hairs. பா எவ்வளவு ப்ரிசைஸா வரையறவ. Yeah, so I feel like the brow is on. I can always fine tune it a little bit more. பண்ணுங்க இப்போ.
நான் இது மாதிரி உங்களை இப்படி கிளாப் பண்ணோம். வாவ் மோனி. நீ அரை மணி நேரம் கண்ண மூடினே இருந்தனா நான் ஏதாவது பண்ணி நீ வா. இந்த பிரஷ் இந்த பாட்டு உனக்கு வேணா இந்த ஐலைனர் வச்சு குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கோ. இவர் வந்து இந்த இன்வெர்டட் மேக்கப் இந்த சைட் போட போறாரு. இரு கூச்சி 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 இரு ட்ரெயின் ட்ராக் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். I have a nice idea. Mona. என்ன பண்ற? நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ற? அப்படியே இரு, கண்ண மூடிக்கோ. எனக்கு இந்த சீட் தெரியும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு. அட பாவி. You அறிவு. கண்ணு உள்ள போடாத. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைடு தான் நல்லா இருக்கு. நைட் பாரு ஐப்ரோஸ் ஷேவ் பண்ணிட்டு. வீட்ல தான இருக்கோம். அப்படியா? இப்போ நான் அந்த லேஷஸ் ஒட்டிக்க போகிறேன். நான் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கிறதுனால நம்மளே ஒட்டிடலாம். நான் ஒட்டுறேன். நோ லெட் மீ. மேல மட்டும் பாரு. நோ உருட்டாவா ஒட்டிட்டோமா? கரெக்டா தான் ஒட்டிருக்கேன். இல்ல இது பெருசா இருக்கு. ஓகே கைஸ், இதான் என்னுடைய ஃபைனல் லுக். அதிபயங்கரமான ஒரு ரீக்ரியேஷன். தேங்க்யூ நிக்கி டியூட்டோரியல்ஸ். தேங்க்யூ மிஸ்டர் மோனிஷ். தேங்க்யூ, வெல்கம். நான் லிட்டரலா இப்ப அழற ஸ்டேஜ்ல இருக்கேன். ஏன் தூக்கம் வருதா? ஏன்னா நான் இப்படி இருக்கேன். நல்லாதான் இருக்க. முன்னாடி இருந்தா முடிச்சுக்குது எவ்வளவு தேவலாம். எக்ஸ்கியூஸ் மீ. நான் நிக்கி டியூட்டோரியல்ஸோட அந்த வீடியோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்க்காதீங்க. இதை பார்த்துட்டு போய் அதை பாருங்க. இது ஒரு ஃபன் ரீக்ரியேஷன். ஆனா எனக்கு வந்து ஃபன்னா இருந்துச்சானா சத்தியமா இல்லைன்னா சொல்லுவேன். எனக்கு அழுகையா வந்தது. ஐயோ அப்படி இருந்துச்சு. இந்த சைடு வந்து மோனிஷ் சூப்பரா பண்ணியிருந்தான். ஆக்சுவலா இது நல்லா இருக்கு எக்ஸப்ட் இந்த ஐப்ரோஸ் தவிர. அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கேயும் இந்த பிளெண்டிங்லாம் வந்து சூப்பரா இருக்கு. இந்த சைடு ஐஷேடோ பார்ட் வந்துட்டு அழகா இருக்கு. அதே மாதிரி ஐப்ரோஸ் கொஞ்சம் திருப்பாச்சி அருவா மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு ஒரு டுட்டோரியல் பார்த்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீக்ரியேஷன் பண்ணதுக்கு நிஜமாவே நல்ல ஒரு ஜாப். அப்படியே போய் எங்கேயாவது விழுந்து ஆயிடு. ஸோ எஸ், இதோட இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக், ஷேர், கமெண்ட் அதெல்லாம் பண்ணிடுங்க. அண்ட் எங்களுடைய சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்படியே போய் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் நீங்க பிரஸ் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போட்டுனா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ப்ராப்பரா வந்துடும். ஸோ இதோட நான் கிளம்புறேன். நாங்க கிளம்புறோம். எங்களை வந்து இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இந்த ஹேண்டில்ஸ்ல நீங்க எங்களை ஃபாலோ பண்ணலாம். நீ ஏதாவது பாய் சொல்றியா? பீஸ் அவுட். பீஸ் அவுட். பாய் கைஸ்.